முருகன் ஆலயங்களில் முக்கியத்துவம் பெறும் ராஜகோபுரம் நாளொரு அழகு பெறும் நல்லைக்கந்தன் ஆலயத்திலும் சிறப்பிடம் பெறுகின்றது. ஆலயத்திற்குள் ஆண்கள் மேல் ஆடையின்றி உள்நுழையவும் எனும் கூற்றுக்கும் இந்த ராஜகோபுரத்திற்கும் இடையிலான தொடர்பு சற்றே ஆழமானது. மனிதனுக்கு முண்டம் தவிர்க்க தலையிருப்பது போலவே முருகன் ஆலயங்களிலும் ராஜகோபுரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இதில் உள்ள கலசங்களின் ஊடாக இயற்கை சக்திகள் கவர்ந்தெழுக்கப்பட்டு மூலஸ்தானத்திற்கு அனுப்பப்படுகின்றது என்பது ஐதீகம். ஆகவேதான் மூலமூர்த்தியை வழிபட செல்லும் அடியவரை எம்பெருமானின் சக்தி கவர்வதற்காக ராஜகோபுரம் அமைக்கப்படுகின்றது. அருட்சக்தி அடியாருக்கு கிடைக்க வேண்டுமெனில் ஆண்கள் மேல் ஆடையின்றி மூலமூர்த்தியை நாடுவது நன்றென்பது இந்துக்களின் ஐதீகம். ராஜகோபுரத்திலே இருக்கின்ற அந்த கோபுரம் கலசங்களின் ஊடாக இயற்கை சக்திகள் இழுத்து வரப்பட்டு அங்கே மூலஸ்தானத்துக்கு அனுப்பப்படுகின்றன. மூலஸ்தானத்திலே இருக்கின்ற அந்த மூர்த்தியிலே இருந்து அங்கு வழிபட செல்லும் அடியவர்களுக்கு அந்த சக்தி சுவருகின்றது. அதனாலே தான் ஆண்களை மேலங்கி அணிய வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். அதுக்குரிய முக்கியமான காரணம் அந்த மூலமூர்த்தியினுடைய அந்த அருட்சக்தி எல்லாம் அங்கு தன்னை வழிபட வரும் அடியவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக.